அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தவேக பங்கேற்காது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பான ஆலோசனைக்கு அனைத்து கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தவேக பங்கேற்காது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. தவேக தரப்பிலிருந்து என்ன காரணம் தெரிவிக்கப்பட்டது? முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2ஆம் கட்டம் தொடங்குவதற்கு முன் அரசியல் சூழல் மேலும் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்று சென்னையில் நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்துக்காக திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க பாமக, தவேக கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நவம்பர் 4 முதல் துவங்கும் என தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது. இதற்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது தொடர்பாக திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில அனைத்து கட்சி கூட்டத்திற்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பங்கேற்குமாறு திமுக கூட்டணி இல்லாத கட்சி தலைவர்களையும் திமுக அழைத்து திமுகவுடைய தலைமை நிலை செயலாளர் நேரில் சென்று அழைப்பு விடுத்திருந்தார். அந்த வகையில தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை திமுக தலைமை நிலை செயலாளர் பூச்சி முருகன் சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார். இந்த சூழலில் தான் திமுக அழைத்திருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தவேக பங்கேற்குமா என்ற கேள்வி எழுந்திருந்தது. தற்பொழுது திமுக தலைமையில நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தவேக பங்கேற்காது என தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை அக்கட்சி கலந்து கொண்டது. அதே போல எஸ்ஐஆர் தொடர்பான இந்த கூட்டத்திலும் தவேக கண்டிப்பாக கலந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தவேக பொதுச் செயலர் புசி ஆனந்திடம் வழங்கப்பட்ட இந்த அழைத்த பொழுது கூட அவர் பங்கேற்கிறேன் என்றுதான் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது தவேக பங்கேற்காது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு காரணம், சில நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அரசு சார்பில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தால் கலந்து கொண்டிருப்போம், ஆனால் இது திமுக கட்சி தலைவர் தலைமையில நடைபெறும் காரணத்தினால் நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம். ஆனால் அதே சமயம் எஸ்ஐஆருக்கு தவேக எதிர்ப்பு மனநிலையோடு தான் இருக்கும். இது தொடர்பாக அறிக்கைகள் கூட வெளியாகலாம் என்ற தகவல் கூட கிடைக்கப்பெற்றிருக்கிறது.